ரசூலுல்லாவுக்கு கொடுத்த அடியும் துன்புறுத்தலும், அவர்கள் சிந்திய இரத்தமும், அவர்கள் சிந்திய வேர்வையும், அவர்களுடைய அர்ப்பணிப்பும், குடல்களை தூக்கி வீசினார்கள், ஒதுக்கினார்கள். பைத்தியகாரன் மடமையில் வாழுகிறான், குழம்பி விட்டது, சூனியம் செய்யப்பட்டு விட்டது, இப்படியெல்லாம் பேசிய சமுதாயம். இவ்வளவு துன்புறுத்தல், விரட்டி விரட்டி அடித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள். அல்லாஹ்வினுடைய தூதருடைய ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம், யா அல்லாஹ் இவர்களை நீ எப்படி அழித்து விடு என்று சொல்லியிருக்கலாம். பேசுங்க, என்ன பேசினாங்க? இந்த சமூகம் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளாட்டி பின்னால் வர சமூகம் ஏற்றுக்கொள்வாங்க. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்துக்குரிய அருளாக அவரை நாங்கள் இறக்கியிருக்கிறோம். நீங்க அவர் ஹரிசுன் அலைக்கும், உங்களின் மீது அன்பானவர், ஒரு பற்று உள்ளவர். நீங்க கஷ்டப்பட்டால் அவருக்கு அது கஷ்டம் என்று அல்லாஹ் இந்த நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். என்றால் இந்த நபி கஷ்டம், துன்பம் எல்லாத்தையும் அல்லாஹ்வுக்காக மன்னித்து மக்களுக்கு மன்னிப்பு கொடுத்தாங்களா இல்லையா? மக்காவுடைய வெற்றி, மக்கத்து காஃபிர்கள் எல்லாரும் திகைத்து போய், முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி மேலோங்கி விட்டது, எங்களை பிடிச்சிருவாரு, அநியாயம் செஞ்சோம், அடிச்சோம், துன்புறுத்தினோம், தொழுகிற நேரம் உதைத்தோம், இப்படி ஒரு குஃபார் அபூ ஜஹலை விட மிக கேவலமானவன் ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்தை இறுக்கிக் கொள்ள பார்த்தான். எல்லாரையும் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். தன்னை விரட்டிய மண் தன்னுடைய கையில் ஆட்சி. மக்கள் திகைத்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய